வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தோர்பிர்யுக்த சதுர்பிஸ்பட்டிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததான ஹஸ்தேனேகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் ச பரேண பாசா குந்தேந்து சங்கஸ்பட்டிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். புத்திர்பலம் நிஷோதைர்யம் நிர்பயத்வம் மரோகத அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு விஷயத்திலே இன்றைய தினம் நேற்று நாம் பார்த்தது மாயா ஜனக படலம் என்றும் மாயா ஜானகி படலம் என்பதான ஒரு விஷயத்தை நாம் அனுபவித்து வந்தோம். அந்த மாயா ஜானகியை இவன் ஏன் சிருஷ்டித்து இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறான் என்று கேட்டாக்க, அந்த ஜானகியாவது நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இவள் சொல்லுவாளோ என்று ஒரு சபலத்தினால் அவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான். அதற்கும் அங்கு என்ன நடந்தது என்பது வேறு விஷயம். மாயா ஜனகன் என்பவனாவது இந்த மாதிரியாக ராவணன் ஏன்னு கேட்டால் அவன் முன்னாடியே போய் வில்ல தொலைச்சுட்டு அவன் முடியலை என்று சொல்லிட்டு வந்தவன் தானே. ஆகையினால இந்த மாதிரி மாயா ஜனகனாவது இது போன்றதான ஒரு அற்ப எண்ணத்தினால இவனுக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டாக்க, சரி இவனாவது நம்மை மாப்பிள்ளை என்று ஏற்றுக்கொள்வானோ அப்படின்ற ஒரு அல்ப காரணத்திற்காக இங்கே மாயா ஜனகனை சிருஷ்டிக்கிறான். அவனும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதை போலவே இங்கே மாயா ஜானகி இருக்கா இல்லையா, சீதா பிராட்டி. சீதை என்றாலே கற்புக்கு அரசின்னு அர்த்தம். அப்போ இந்த மாயா ஜானகி மூலமாக ஒன்று ராமனை பயமுறுத்த வேண்டும் அல்லது இவனுடைய மனதிற்கு ஹிதம் கேட்க வேண்டும் என்பதற்காக இங்கே அந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஆனால் அந்த சீதாயா சரித்தம் மகத் என்று சொல்லுகிற மாதிரியாக சீதையினுடைய சரித்தம்தான் இங்கே ராமாயணமாக பேசப்படுறதுனால இந்த மாயா ஜானகி கூட ஒரு காலம் அதை ஒப்புக்கொள்ளவில்லையாம். பழி இது பாவம் என்று பார்க்கிலை, பகரத்தக்க மொழி இவை அல்ல என்பது உணர்கிலை, முறைமை நோக்காய் கிழிகிலை நெஞ்சம், வஞ்ச கிளையொடும் இன்று காரும் அழிகிலை என்ற போது என் கற்பு என்னாம் அறந்தான் என்னாம் என்று இங்கே ஜனகன் சொல்றதாக ஒரு வார்த்தையை சொல்றாருங்க. கற்பு சீதைன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னாலே அது பொம்மையாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, அது கற்பு என்பதற்குத்தான் அது எடுத்து கொடுக்குமே ஒழிய ஒரு காலம் அதை விட்டு விலகாது. ஆகையினால மெல்லியல்லாக்கை முற்றும் நடுங்கி நல்வும் மகின்றாள், கொல்லியவரினும் உள்ளம் கூறுவன் தெரியவென்னா, புல்லிய கிடந்தது ஒன்றை நோக்கினள் புகழ்வதானாள். அந்த அவளும் என்ன பண்றாளாம், அங்கதான் அவள் அசல் சீதையானவள் ஒரு புல்லை பார்த்து நீ இதுக்கு சமானம்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த மாயா ஜானகியைத்தான் பார்த்தோம்னு சொன்னாக்க இவளும் அதே வார்த்தையை சொல்லுகிறாள்னு சொல்ற. புல்லிய கிடந்தது ஒன்றை நோக்கினன் புகழ்வதானாள், பழி இது பாவம் என்று பார்க்கிலை என்று நீ என்னமோ பெரிய தர்மிஷ்டன்னு சொல்ற, வேதம் படித்தவன்னு சொல்ற, நாரதனோடு சேர்ந்து உட்கார்ந்து வார்த்தை சொன்னவன்னு சொல்ற, பிரம்மாவுடைய மானசபுத்திரன்னு சொல்ற, அவன் இவன்னு பெருசா வீரம் கட்டின்னு இருந்தால் கூட ஒரு பெண்ணை சிறைப்படுத்தி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறிய, அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது.
நீ இந்த புல்லுக்கு சமானம் என்று இவனும் இந்த இடத்தில் இவனாலேயே சிருஷ்டிக்கப்பட்டு இவனாலேயே அலங்கரிக்கப்பட்டதான மாயா ஜானகியும் அவனை புல் என்று சொல்லிவிட்டாளாம். அதுதான் மிகப்பெரியதான ஒரு தௌர்பாகியமாக இவன் நினைக்கிறான்னு சொன்னான். ஏன்னா இவன் சபலப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு பொம்மையையாவது நிறுத்தி அந்த பொம்மை உன்னை விரும்புகிறேன்னு சொல்லுமோன்னு பார்த்தா அந்த சீதையாகிய பொம்மை கூட இவனை ஒரு மிகப்பெரியதான புல்லு அல்ப புல்லாக நினைத்து விட்டதே என்று இவன் கதி கலங்கி அப்புறம்தான் அவனை வெட்ட போறான், அப்புறம் ராமன் அந்த மாதிரி துடிக்கிறான் என்பதான ஒரு விஷயங்கள்லாம் காண்பிக்கிறாருங்க. இப்படி மாயா ஜனகனை சிருஷ்டிப்பதும் மாயா ஜானகியை சிருஷ்டிப்பதும் இவனுடைய ஒரு திருப்திக்காக. அப்போ மாயா ஜனகனை பற்றி தான் பேச்சு வரவே இல்லை, அது பேடுறது. மாயா ஜானகியை தான் அங்கே கூட்டுண்டு போகிறான். அந்தமாரி அப்புறம் அதே சீதை முன்பாக மாயா ராமனை சிருஷ்டித்தின் வந்து வெட்டுறான்லாம் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிஜடை போன்றவர்கள் எல்லாம் அங்கே சொல்ல அங்கே மாயா ராமனை இங்கே அவன் பார் எப்படி கிடக்கிறான் பார்னு கூட்டுட்டு வந்து காட்டுறான். அந்த இடத்துல அங்கே திரிஜடை போன்றவர்கள் எல்லாம் கைகசி போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டாக்க, அம்மா சீதை, நீ ஏறி இருக்கக்கூடிய விமானம் இருக்க, இது வந்து கற்புக்கு நெறியான ஒரு விமானம். ஏன்னா இதில் மண்டோதரி வரக்கூடிய விமானம் இது. இதில் யாராவது புருஷனானவன் அங்கு இல்லாதவள் இந்த விமானத்தில் ஏறிவிட்டார்களே ஆகில் அந்த விமானம் மேலே பறக்கவே பறக்காது, ஒரு காலம் பறக்காது. ஆகையினால உன்னுடைய ராமபிரான் என்பவன் ஒரு காலம் மடியவில்லை, சௌக்கியமாக இருக்கிறான். இவன் ஏதோ மாயா வாமச்சனம் மண்ணின்றிருக்கான், அதை பற்றி நீ கவலைப்படாதே என்று இங்கே திரிஜடை சொல்லுவாள்னு சொல்கிறான். அந்த மாதிரியாக இருக்கிறச்சே இந்த இடத்துல அதிகாயன் என்பவன் வருகிறான்னு சொல்கிறான். இந்த அதிகாயன் என்பவன் யார் என்பதை இங்கே விபீஷணன் சொல்கிறான். விபீஷணனை பார்த்து கேட்குறான், ஏண்டா இப்போ தான் கும்பகர்ணன் வந்து மடிஞ்சுட்டு போயிட்டான், இவன் யாரா அப்படின்னு கும்பகர்ணனோட புள்ளை அப்படின்னு சொல்கிறான். யுக்சுகோபச்ச மகாதேஜ பிரம்மதத்தவரோ யுதி அதிகாயோ அத்ரிசங்காஷா தேவதானவதர்பஹ வஜ்ரம் விட்டிம்பிதம் ஏன பாணைரிந்திரஸ்ய தீமதஹ பாஷசலிலராஜஸ்ய யுத்தே பிரதிஹதஸ்ததா அதிகாயோ பலவான் ராட்சசாநாமதர்ஷபஹ ச ராவணஸ்ய சுதோ தீமான் தேவதானவதர்பஹ. இவனும் ராவணனுடைய பிள்ளைன்னு சொல்கிறான். அதில் கும்பகர்ணனுடைய பிள்ளைன்ற மாதிரி இருந்தது. இங்கே ராவணனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அதிகாயனை இங்கே என்ன சொல்கிறான்னா, விபீஷன் அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான், மகாதேஜா பிரம்மதத்த வரோ யதி. எல்லாருக்கும் பிரம்மன் என்ன பண்ணிடுத்து, அதுதான் மிகப்பெரியதான ஒரு, அது வரம் கொடுத்துதா சாபம் கொடுத்துதா தெரியல, அது தனக்கு பயந்துண்டு எல்லாவற்றையும் கொடுத்தது. இவனுக்கு மிகப்பெரியதான பலிஷ்டனாக இருக்க வேண்டும் என்ற பலத்தை கொடுத்துடுத்து அதிகாயோ அத்ரிசங்காஷா, அந்த கேட்ட வரத்தை கொடுத்ததை பார்த்து பார்த்து பார்த்தே இவன் மலை மாதிரி வளர்ந்து விட்டானா. இவன் வஜ்ரம் விட்டிம்பிதம் ஏன பாணைர் இந்திரஸ்ய தீமதா, தேவேந்திரனால் வளர்க்கப்பட்டதான அந்த மிகப்பெரியதான பானங்கள்லாம் இருக்க அத்தனை இவன் நினைச்சான்னா பொடி பொடி ஆக்கிடுவானாம். பாஷசலிலராஜஸ்ய யுத்தே பிரதிஹதஸ்ததா, வருணனிடம் இருக்கக்கூடியதான பாசம் என்பதான ஆயுதம் இருக்க அதெல்லாம் ஒரு கையில் வச்சுட்டு இருக்கான், வஜ்ராயுதத்தை ஒரு கையில் வச்சுட்டு இருக்கான், ரெண்டையும் வச்சுட்டு இவன் கிளிகளுப்பு ஆடின்னு இருப்பான்னு சொல்றாங்க. ஐஷியோதிகாயோ பலவான் ராட்சசானாமதர்ஷபஹ ச ராவணஸ்ய சுதோ தீமான் தேவதானவதர்பஹ. இவன் ராவணனுடைய பிள்ளை, இவன் அவனுக்கு பேர் அதிகாயன்னு பேரு என்று வால்மீகி சொல்றாருங்க. இதையே கம்பநாட்டாழ்வான் என்ன பண்றான், இவனுக்கு இவ்வளவு தூரம் பலம் பொருந்தியது போராது, இப்போ விபீஷன்கிட்ட கேட்கறதாக சொல்லிட்டு, மாலாரொடு மந்தரம் மாசுணமும் மேலாகிய தேவரும் வேண்டும் என ஆலாலமும் ஆர் அமிழ்தும் அமைய காலால் நெடுவேலை கலக்கிடுமால். இவனுடைய ரூபத்தை பார்த்திருக்கிறே ராமா,
இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்கள்லாம் ஒரு காலத்தில் என்னமோ பெரிய கூர்மாவதாரம் எடுத்துட்டேன், ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் இழுத்தா, ஒரு பக்கம் ராட்சசர்கள் இழுத்தார்கள், பெரிய வாசுகியை நானாத்தி இங்கே எல்லாம் நாம் மந்திரமலையை நாமெல்லாம் கடைஞ்சோன்னெலாம் சொல்லி சரித்திரங்கள் படிச்சுன்னு இருக்குங்களே, அந்த மாதிரி க்ஷீராப்திய இவன் கூட்டுண்டு போனாக்க தன்னுடைய இடது காலார ஒரு கலக்கு கலக்கினான்னு சொன்னாக்க அங்கே இருக்கக்கூடிய அமிர்தமோ நஞ்சோ அதுவோ இதுவோ எல்லாம் வெளியில் வந்துடும்னு சொல்கிறான். இடது காலால் கலக்கினாலே அப்படி இருக்குமா? அப்படின்னா இவனுடைய பலம் எந்த மாதிரி இருக்கும்? ஆகையினால இவனுக்கு காயன் என்பது பெருசில்ல, அதிகாயன் என்பது மிகப்பெரிய பேர் தான், அதுக்கு தகுந்த பேர் தான் வச்சிருக்காள்னு விபீஷணன் சொல்றாருங்க. மாலாருடும் மந்தரம் மாசுணமும் மேலாகிய தேவரும் வேண்டும் என, மாலாரோடு தேவரீரோடு அதே மாதிரி தேவரீரும் அந்த க்ஷீராப்தியிலிருந்து கிடைக்கக்கூடியதான மகாலட்சுமி வேண்டும் என்று கேட்பதற்காக மிக பெரியதான ஒரு மந்திரமலையை போட்டு அதை கலக்கினர்களோ இல்லையோ, அது தேவர்கள்லாம் அமுதம் வேண்டும் என்று கேட்டதற்காக கலக்கினேன்னு சொல்றார்கள் இல்லையா? தேவரும் வேண்டும் என. அப்ப என்ன முதல்ல என்ன கிளம்பித்தேன்? விஷந்தான கிளம்பித்தேன். ஆலாலமும் ஆர் அமிழ்தும், முதல்ல விஷம் கிளம்பித்து பிறகு அதிலிருந்து அமிர்தம் கிளம்பித்து இல்லையா? அந்த மாதிரியான அந்த திருப்பார்கடலை இவனை கூட்டுன்னு போய் கலக்கடா அப்படின்னா இடது கால அதில் தூக்கி வச்சு 2 ஆட்டு ஆட்டினாலே போகிறோம், அங்கே அமிர்தம் எல்லாம் வெளியில் வந்துடும்னு சொல்கிறான். அந்த மாதிரியாக இவன் அப்படிப்பட்ட வலிமை அப்படின்னு சொல்கிறச்சே விபீஷணனுக்கு ஒரு % அதாவது ராமன் நோக்கிறாங்க. அப்போது இவனை அடிக்கிறது பலம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் யாருன்னு ஏதோ கொஞ்சம் லக்ஷ்மணனை அந்த இடத்துல ஒரு மார்க் ஏதோ அப்படி நினச்ச மாதிரி தோன்றது ராமபிரானுக்கு. உடனே சொல்கிறான், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்று சொல்லுகிறா போல என்றான் அவன். அவ்விராவணனுக்கு இடையான் நன்றாகுக என்று ஒரு நாயகனும் மின்தான் உமிழ் வெண்ணகை வெறிசெய்யான் என்றான் இது கூறி நிகழ்த்தினால் என்று அங்க கொஞ்சம் அந்த லக்ஷ்மணனை பார்த்து ஒரு இது நினைச்ச மாதிரி இருக்கு. இந்த லக்ஷ்மணன் யார் தெரியுமா? விபீஷணா. 8000 கோடி ராவணரும் விண்ணாடரும் வேறு உலகத்தியவரும் நன்னா ஒரு மூவரும் நன்னிடினும் கண்ணால் இவன் வில் தொழில் காணுதியால். எத்தனை பேர் வந்தாலும் இவனுடைய வில்லுடைய ஒரு இதற்கு இலக்காக முடியாது, உன்னுடைய கண்ணாலேயே காணப்போகிறாய் என்று ராமபிரான் விபீஷணனுக்கு உணர்த்தினான்னு சொல்றான். 8000 கோடி ராவணன், ஒரு ராவணன் மாத்திரமில்ல, எத்தனை ராவணன் வந்தாலும் லக்ஷ்மணனுடைய வில்லுக்கு இலக்காகுவார்கள். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவு பலசாலி லக்ஷ்மணன். விண்ணாடரும் மேலே லோகத்தில் இருக்கக்கூடியதான மிகப்பெரியதான தேவேந்திரன் போன்றவர்கள் ஆறாலும் இருக்கட்டும், வேறு உலகத்தியவரும் இதை தவிர தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் நன்னா ஒரு மூவரும் நன்னிடனும், யார் யாரோ கிட்ட போக முடியாதுன்னு சொல்றாளே பிரம்ம விஷ்ணு பிரம்மேந்திர ருத்ர மருதற்கு கிரீட்ட கோட்டி வாழலாமும் கூட லக்ஷ்மணனுடைய ஒரு வில்லுக்கு ஒரு பதில் சொல்ல முடியாது, அவ்வளவு பலவான் இவன் சொல்றான். வான் என்பதன் வையகம் என்பதன் மால்தான் என்பதன் வேறு தனிச்சிலையோர் யான் என்பதன் ஈசனன் இமையோர் கோன் என்பதன் எம்பி கொதித்திடுமேல். என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் இருக்கானே, அவன் கோபப்பட்டு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோ, வான் என்பதன் வானமே இடிஞ்சு விழுந்துருண்டாது. அதே மாதிரி வையகம் என்பது பிரபஞ்சமே ஒரு பூகம்பம் வந்த மாதிரி ஆயிடும். மால்தான் என்பதன் திருமாலாவது இல்லை வேற யாராவது யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. வேறு தனிச்சிறையோர், இதை தவிர இன்னும் பற்பல வில் வீரர்கள் இருந்தாலும் சரி, சொல் வீரர்கள் இருந்தாலும் சரி, யான் என்பதன் ஈசன் இமையோர் கோன் என்பதன், இமையோர் கோன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியதான தேவேந்திரனாகட்டும் ஈஸ்வரனாகட்டும்
யாராயிருந்தாலும் எம்பி கொதித்து ஒரு வார்த்தை சொல்லி அவன் யுத்தத்துக்கு கிளம்பிட்டான்னு சொன்னால் லக்ஷ்மணனை தடுப்பதற்கு யாராலும் முடியாது என்று விபீஷணன் சொல்ல 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 இங்கே அவனுக்கும் இவனுக்கும் மிகப்பெரியது, அதாவது அந்த அதிகாயனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மிகப்பெரியதான யுத்தம். உகம்பல் காலமும் தவம் செய்து பெருவரமுடையான் சுகம்பல் போரலால் வேறிவன் பெருகடை தொகையான் நகம் பல் இவென்று இவை இல்லதோர் நரசிங்கமனையான். இந்த அகம்பனன்றவன் யாருன்னு கேட்டா இன்னமும் பார்க்கறதுக்கே எப்படி இருக்கானா, இந்த நரசிங்கமானது எப்படி துன்பத்தை விட்டு வெளியில வரச்சே எந்த மாதிரி அதி பயங்கரமாக வந்தாரோ அந்த மாதிரியில இவனுக்கு நரசிம்மனுக்கு இருந்த உருவம் அத்தனையும் இருக்கு, பலம் இழுக்க இருக்கு, பல்லு இல்லை, நகம் இல்லை, மீதி எல்லாம் இருந்த ஒரு நர உருவமாக தெரிகிறான்னு சொன்னான். உகம்பல் காலமும் தவம் செய்து பெருவரம் உடையான். ஆனால் இவன் பண்ண தபஸ் பூரா இருக்கே அது மிகப்பெரியதான பலத்தை கொண்டது. இது சுகம்பல் போரலால் வேறுவன் பொறுபடை தொகையான் நகம் பல் என்று இவை இல்லதோர் நரசிங்கமனையான் அகப்பன் என்று உளன் அலைகடல் பருகவும் அமையான். நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ அந்த சமுத்திரத்தையே இவன் தாங்க குடிக்கக்கூடியதான சக்தி உள்ளவனா, அவ்வளவு பெரிய பலசாலியை இங்கே லக்ஷ்மணனாலேயே இவன் சம்ஹாரம் செய்யப்பட்டான்னு சொன்னான். தச்சிரஸ்திராணம் லக்ஷ்மணேஷோ பிரபீடிதம் பபாத சகசா பூமௌ ஸ்ருங்கம் ஹிமவதாயதா. மிக பெரியதான இமயமலையானது ஒரு மிக பெரியதான பானத்தினால் வீழ்த்தப்பட்டு மடிந்தால் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி கடந்தானான் அதிகாயன் என்பவன். விபீஷன் பார்த்துட்டு அப்படியே நடுங்கி போறான். ஆனால் அவனுக்கு ஒரு மனசுல அடுத்ததாக என்ன ஒரு தைரியம் ஏற்பட்டதுன்னு கேட்டாக்க இந்திரஜித்தை இவன் நிச்சயம் வெல்வான் என்று அவனுக்கு ஒரு தைரியம் ஏற்பட்டதுன்னு சொன்னான். ராமபிரான் சொந்த ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கே பிரத்யட்சமாக பார்க்கறது, ஏன்னா பின்னாடி வரப்போகிறவன்லாம் அவ்வளவு பெரிய பலசாலின்னு அவனுக்கு தானே தெரியும். அப்போ இந்த அதிகாயனை ஒருத்தன் அடிச்சுட்டான்னு சொன்னால் இவன் இந்திரஜித்தை அடிப்பதற்கு தகுதியானவன் என்று சொல்றானாம். தச்சிரஸ்திராணம் லக்ஷ்மணேஷோபி பிரீடிதம் பபாத சஹசா பூமௌ ஸ்ருங்கம் ஹிமவிதாபில அதிபலமதிகாயமக்பிரகல்பம் யுதி விநிபாத்ய ச லக்ஷ்மண பிரஹிருஷ்டः த்வரிதமதததாச ராம பார்ஸ்வம் கபிநிவசைச்ச சுபூஜிதோ ஜகாமா என்றான். அந்த அதிகாயன் மடிந்தான் என்று தெரிந்தது. உடனே அவனை தூக்கிண்டு அங்கதன் சுக்ரீவன் எல்லாரும் அந்த லக்ஷ்மணனை தூக்கிண்டு நேர ராமனிடம் சென்றார்கள். ராமனிடம் சரணடைந்தார்கள்னு சொன்னான். என்ன கேட்டால் இந்த அதிகாயனுடைய யுத்தத்தும் பொழுது ராமன் என்ன நடக்கிறது நடக்கட்டும் என்று அங்கே இன்னொரு இடத்துல இருந்துருந்தான். நன்று என உவந்த வீரன் நான் முகன் படையை வாங்கி மின் தனி திரண்டதென்ன சரத்தொடும் கூட்டி விட்டான் குன்றினும் உயர்ந்த தோளான் தலையினை கொண்டு அவ்வாளி சென்றது விசிம்பினோடு தேவரும் தெரிய கண்டார். லக்ஷ்மணன் ஒரு பானத்தை விட போக அதிகாயனுடைய சிரச்சேத்ரே நமஹா என்று அந்த அதிகாயனுடைய சிரசானது நேராக ஆகாசத்தை நோக்கி சென்றதாம். அதை பார்த்து தேவர்கள் எல்லாம் லக்ஷ்மணன் மேலும் ஹனுமான் மேலும் சுக்ரீவன் மேலும் மிக பெரியதான புஷ்பமாரிகளை பொழிந்து அவனை வாழ்த்தினார்கள்னு சொன்னார். நன்று என உவந்து வீரன் நான்முகன் படையை வாங்கி மின்தனி திரண்டதென்ன சரத்தொடும் கூட்டி விட்டான் குன்றினும் உயர்ந்த தோளான் தலையினை கொண்டு அவ்வாளி சென்றது விசிம்பினோடு. நேர எங்க போச்சு, எங்கேயோ கொண்டு போய் போட்டுருது. எங்க போட்டுதுன்னு தெரியல, இங்க உடம்பு தான் கிடக்கிறது, அங்கே தலை எங்கேயோ போயிடுத்து. ஒரு பானம் விட்டான், நேராக அது தலையை கண்ட துண்டமாக்கி விட்டு சென்றதுன்னு சொன்னான். பூமழை பொழிந்து வானோர் போயதையும் பொறுமல் என்றார். அப்பா அப்படின்னு இப்பதான் பாதி மூச்சு வந்துதான் அவளுக்கு. தேவர்களுக்கெல்லாம் இவன் நடுநடுங்கின்றிருந்த ஆய்வானங்களை பார்த்து அந்த மாதிரி இருக்கிறச்சே
இந்த அதிகாயன் என்பவன் போனது என்பது இந்த கும்பகர்ண யுத்தத்தை காட்டினா அதிகாய யுத்தம் பெரிய யுத்தமாக இருக்குது அந்த இடத்துல. இதெல்லாம் அந்த ஆனால் அங்கே யுத்தம் என்பது நடக்கும் பொழுது தர்மத்தோடு நடந்த யுத்தமாக இருந்திருக்கிறது. அதுதான். அதே போலவே ராட்சச கூட்டங்கள் ராத்திரி வேளையில் இந்த வானர கூட்டங்களை பயமுறுத்துறதும் இந்த மாதிரி அது நடுங்கி போகிறதும் தான் நடக்கிறதே ஒழிய இந்த வானர கூட்டங்கள் ஒரு காலம் அங்கே ராத்திரி வேளையில் ராவணனுடைய அரண்மனைக்கு போய் ஹிம்சை பண்ணதாக சரித்திரமே இல்லை. ஆனால் இதுகள் ஹிம்சை பண்ண இதுகள் அங்கே போயிருக்குன்னு தெரியுது. ஆகையினால அந்த யுத்த தர்மத்தையும் காத்து கொண்டு தன்னையும் காத்து கொண்டு தன்னுடைய வந்திருக்கவர்களையும் காத்து கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் அந்த மாதிரி உண்ணாமல் உறங்காமல் அங்கே அத்தனை பேரையும் காத்து கொண்டிருந்தார்கள்னு சொன்னான். ஒரு பக்கம் இந்த ராட்சச கூட்டத்திலிருந்து காப்பாற்றுறது ஒன்று, இந்த கூட்டங்களே பயந்து நடுங்கி போயிடுத்து நான் என்ன பண்ணுறதுன்றதுக்காக. ஏன்னா யுத்தத்தில் யாருக்குமே பயம் வரக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய, அதுக்கு புரோத்சாகப்படுத்திகிட்டே இருக்கணும். புரோத்சாகப்படுத்துவதற்காக இவர்கள்லாம் இருந்தால் கூட இந்த 4 வாசல்லேயும் இருந்துண்டு ராமபிரான் பட்ட கஷ்டமானது இந்த யுத்த காண்டத்தை வாசித்தாதான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அந்த மாதிரியாக நான் ராமுடு படின கஷ்டம் எவரும் படலேதம்மான்னு சொல்வா தெலுங்குல வரைச்சே. நான் என்னுடைய ராமன் பட்ட கஷ்டம் 14 வருஷங்களுடைய கடைசி பாகத்தில், அதுவும் வேற்றொரு தேசத்தில் போய் அவள் என்ன சாப்பிட்டா என்ன பண்ணினா எங்கே தூங்கினா எங்கே இருந்தா இதெல்லாம் ஒரு க்ஷணம் நினச்சிட்டோம்னாக்க ராமபிரான் நமக்காகப்பட்ட கஷ்டங்கள் அவன் சீதா பிராட்டியாருக்காகப்பட்டதுன்றது ஒரு விஷயம். அப்போது அந்த கஷ்டங்களையெல்லாம் நாம் படிக்கலேன்னு சொன்னாக்க, அந்த கஷ்டங்களை படிச்சிட்டோம்னா நமக்கு கஷ்டங்களே வராது. படிக்கலேன்னு சொன்னாக்க அந்த ராமனுடைய ரசத்தை நம்மால் அனுபவிக்க முடியாதாம். அந்த மாதிரியாக பூமழை பொழிந்து வானோர் போயதும் பொறுமல் என்றார் தாமழை தளறி எங்கும் இருந்தனர் அரக்கர் தள்ளி தீமையும் தகப்பும் நீங்கி தெளிந்தது குரங்கு சேனை. இந்த குரங்கு சேனைக்கு கூட இப்போதான் கொஞ்சம் அம்மா என்று ஒரு விதமான பயம் தெளிந்ததுன்னு சொன்னான். இந்த அகம்பன வதம் இருக்க கோமகன் தோளின் நின்றும் குதித்தனன் கொற்றவெல்லான். அரக்கர் சேனை கோமானாக இருக்கக்கூடிய அந்த அகம்பனனை கொன்றதும் இங்கே குரக்கர் சேனை கோமான் ஆக இருக்கக்கூடியதான அனுமான் மேல் நின்றுதான் மிக பெரியதான யுத்தம் பண்ணுறான். அந்த யுத்தத்தினுடைய ஒரு வெற்றி கிடைத்ததும் நேர ராமன்கிட்ட போறா. ராமனிடம் போய் அவர்கள் அனைவரும் சரணடைகிறார்கள்னு சொன்னார். அந்த மாதிரியா இப்படி இருக்கிறச்சே அதைத்தான் சொல்றார். வெந்திரல் சித்தி கண்ட வீடனன் வியந்த நெஞ்சம் அந்தர சித்தரார்க்கும் அமலையும் கேட்டான் ஐயன் மந்திர சித்தி என்ன சிலை தொழில் வலியுதாயின் இந்திர சித்தனார்க்கும் இறுதியே இவையதென்றான். விபீஷணனுக்கு அங்க ஒரு நிம்மதி கிடைச்சதுன்னு சொன்னான். என்னைக்கு இவன் அதிகாயனை இங்கே சம்ஹாரம் பண்ணி வீழ்த்தி விட்டார்களோ அதிலிருந்து இவனுக்கு பாதி நிம்மதி வந்ததுன்னு சொன்னான். அவ்வளவு கோரமான 2 பேருமே அவ்வளவு கோரமானவன்கள். அந்த கோரத்தில் ஒரு கோரம் போய் சேர்ந்தது என்பது இவன் ஏன் அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொன்னாக்க, அதிகாயனுடைய பலம் என்பது விபீஷணன் பூர்த்தியாக தெரிந்தவன் சொன்னான். வெந்திரல் சித்தி கண்ட வீடனன் அங்கே வியந்த நெஞ்சன் அந்திர சித்தரார்க்கும் அமலையும் கேட்டான் ஐயன் மந்திர சித்தி என்ன சிலை தொழில் வலிது ஆயின் வலி இது ஆயின் இந்திர சித்தனார்க்கும் இந்திர சித்தனாருக்கும் இறுதியே இயைவது. ஆகையினால நிச்சயமாக இந்திரஜித் மடிவான் என்பது இவன் மூலமாக தெரிந்தது என்று சொல்லி விபீஷணனும் சேர்ந்து ராமபிரானிடம் சேவித்தார்கள் என்பதாக இங்கே வெந்திரல் சித்தி கண்ட வீரனா. அப்போ விபீஷணனுக்கு ஒரு பெரிய அடைமொழியை கொடுக்குறான் கம்பநாட்டாழ்வான். வெந்திரல் சித்தி கண்ட வீரன். ஏன்னா அத்தனை சைன்யங்களையும் இவன் ஒரு காலத்தில் அடக்கி ஆண்டிருக்கான். ஏன்னா இந்த ராட்சச கூட்டங்களில் நது ராட்சச சேஷ்டிதான்னு சொன்னா கூட விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதான்னு சொன்னால் கூட இவன் தர்மவானாக இருந்தால் கூட
அத்தனை ராட்சச கூட்டங்களையும் ஒவ்வொரு அணுவாக தான் கைக்குள் வைத்துருந்தவன். அதே மாதிரி இவனை பார்த்து விட்டால் கூட மற்ற ராட்சச சேஷ்டிதர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் அடக்கி வாசிப்பார்கள்னு சொன்னான். ஏன்னா பீஷணமே இங்கு பயத்திலேயே இருக்கிறதுனால பார்த்தாலே பயப்படக்கூடியதான உருவமாம் இவனுக்கு. அந்த மாதிரி விபீஷணஹா என்று அந்த மாதிரி இருக்கிறதுனால வெந்திரல் சித்தி கண்ட வீடனன் வியந்த நெஞ்சன். அவன் யாரு? அகம்பனனை பார்த்துட்டு ஒரு காலத்துல இவனை யாரா அடிக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்போ லக்ஷ்மணன் அடித்தான் என்பது மிகப்பெரியதான ஒரு பாக்கியம் என்று சொன்னார். அந்தர சித்தரார்க்கும் அமலையும் கேட்டான் ஐயன் மந்திர சித்தி என்ன சிலை தொழில் வலி இது ஆயின். இந்த பலா அதிபலா என்பதான மந்திர சித்தி இருக்க எவ்வளவு பெரிய ராட்சசர்களையும் அழித்து விடுமே ஆகில் என்று கேட்டால் இந்த இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? மந்திரத்தின் மூலமாகத்தான் வந்தது. என்ன பெரிய மூட்டையை தூக்கிண்டா வரும் பொழுது ஒரு பெரிய பட்டாளன் தூக்கிண்டு ஆயுதங்களை தூக்கிண்டா வந்தா ஒன்றும் கிடையாது. அந்த மந்திர சித்தியன்ன சிலைன்னு சொல்றான். அந்த இவா பிடிச்சிருக்கக்கூடிய வில்லானது மந்திர சித்தி பெற்றது. அந்த மாதிரியான வில்லை கையில் வைத்து கொண்டு இவர்கள் இந்த கம்பனையெல்லாம் சம்ஹாரம் செய்த லக்ஷ்மணனுக்கு போற்றி என்று சொல்லி இவன் மூலமாக இந்திரஜித் அழிவான் என்பதை தான் மிகவும் திண்ணமாக நினைத்து கொண்டு ராமபிரானை வணங்கினான்னு சொல்றான். மேன்மேலும் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.